தாய் வீடு பிப்ரவரி 2026. இந்தியாவில் இந்திய வம்சாவளி தமிழர் அகதிகளா? எழுதியவர் நெல்லை ஜெயசிங். வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி. ஒவ்வொரு மனிதரது வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய அடிப்படையான உரிமைகளை இழந்து அகதி முகாம் என்ற கண்காணிப்பு வலயத்துள் 40 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வரும் இலங்கை தமிழ் அகதிகள் மக்களின் மத்தியில் இந்திய வம்சாவளி தமிழர் என்ற அடையாளத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இதனை இதுவரையிலும் இந்திய அரசு கவனத்தில் கொள்ளாதிருப்பது அதிர்ச்சி தரும் விடயமாகும். இதனை இந்திய அரசு மட்டுமல்லாமல் இந்திய சமூகமும் தமிழ்நாட்டு மக்களும் அரசியல் தலைவர்களும் பாராதிருப்பது, பேசாதிருப்பது கவலை அளிக்கிறது. தமிழ் ஈழத்திற்காக கொதித்தெழுந்து கண்ணீர் வடித்த தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் 26 மாவட்டங்களில் உள்ள 104 முகாம்களிலும் முகாம்களுக்கு வெளியிலும் ஆயிரக்கணக்கான தொப்புள் கொடி உறவுகளான இந்திய வம்சாவளி உறவுகள் நாடற்ற அகதிகளாக வாழ்ந்து வருவதையிட்டு அறியாதிருப்பது ஆச்சரியமளிக்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் இலங்கையிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான இந்திய வம்சாவளி தமிழர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. அவர்களது வருகையின் வரலாற்று பின்னணியை சற்று பின்னோக்கி ஆய்வதன் வழியாக அவர்கள் இந்தியரா இல்லை அந்நியரா என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தின் போது 200 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் பெருந்தோட்ட பயிர்ச்செய்கைக்காகவும் உள்நாட்டு கட்டமைப்பை மேற்கொள்ளவும் தமிழகத்தில் இருந்து ஏழை எளிய மக்கள் முகவர்கள் மூலம் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு மலை பிரதேசங்களில் குடியமர்த்தப்பட்டனர். இந்திய தேசத்து உறவின் வழியில் இவர்கள் இலங்கையில் இந்திய தமிழ் என்றும் இந்திய வம்சாவளியினர் எனவும் அடையாளமிடப்பட்டு அழைக்கப்பட்டனர். தற்போது கூட இலங்கையில் இவர்கள் இந்திய தமிழர் என்று அழைக்கப்படுவதுடன் இலங்கையின் அரசாங்க பதிவேடுகளிலும் அவ்வண்ணமே பதிவிடப்பட்டும் வருகின்றனர். மேலும் தமிழகத்தில் வாழ்ந்து வரும் அவர்களின் மூதாதையர்களுடனான அவர்களின் குடும்ப உறவு இன்று வரையும் தொடர்கிறது. 1950 வரை இவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருவதும் போவதுமாக இருந்துள்ளனர். இவ்வாறு ஒவ்வொரு கட்டத்திலும் இந்திய தமிழர் என்ற நிலை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் இருந்த இந்திய தமிழர் இந்திய அகதி முகாம் வந்த வரலாறு. 1956 ஆண்டு தனி சிங்கள சட்டத்துடன் வலதுசாரி முதலாளித்துவ அரசியல் வலிமை பெற இனவாத அரசியல் இலங்கை அரசியலின் மைய புள்ளியாக மாறியது. சமூகங்கள் இடையே இன முரண் கூடி 1958, 1977, 1981, 1983 ஆகிய காலங்களில் நடைபெற்ற இனக்கலவரங்களால் சிறுபான்மையினரில் குறிப்பாக இந்திய வம்சாவளி மலையக மக்கள் மிக கடுமையான பாதிப்புக்குள்ளாகினர். 1983 ஆண்டுக்கு முன்னர் நடைபெற்ற கலவரங்களின் போது பாதுகாப்பான பகுதி என எண்ணி இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் ஒரு பகுதி மலையக மக்கள் குடியேறலாயினர். இதேபோன்று 1972 காலப்பகுதியில் அரசியல் லாபம் கருதி திருமதி ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க இந்திய வம்சாவளி தோட்ட தொழிலாளர்களின் ஜீவாதாரத்திற்கு காரணமாக இருந்த பெருந்தோட்ட பகுதியின் ஒரு பகுதியை பெரும்பான்மை சிங்கள சமூகத்திற்கு பகிர்ந்து அளிக்க, அதனால் தோட்ட தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டது. எனவே அச்சமயத்தில் ஒரு பகுதியினர் வாழ்வு தேடி வன்னி, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், திருகோணமலை, மட்டக்களப்பு, கொழும்பு, மாத்தறை, கால, ரத்னபுர என பல இடங்களுக்கும் குடிபெயர்ந்து குடியேறினர். இவ்வாறு பல்வேறு காரணங்களை முன்வைத்து வடக்கு கிழக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இந்திய வம்சாவளி மக்கள் குடியேறி இருந்த நிலையில் மலையகத்தை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கிய 1983 ஆண்டு ஜூலை இனக்கலவரம் ஏற்படலாயிற்று. அதனால் நூற்றுக்கணக்கான அப்பாவி இந்திய வம்சாவளி தமிழர்கள் கொல்லப்பட்டனர். கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் பெரும்பான்மை சிங்கள காடியர்களால் சூறையாடப்பட்டன. இக்கலவரத்தில் ஓரளவு இலங்கை தமிழர்களும் பாதிக்கப்பட்டனர். இக்கட்டான
இச்சூழ்நிலையில் உடனடியாக இவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான இடம் என தெரிந்தது இந்திய நாடு மட்டுமே. எனவே சிறு பகுதி இலங்கை தமிழர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான இந்திய வம்சாவளி தமிழர் நூற்றுக்கணக்கான படகுகளில் ராமேஸ்வரம் வர தமிழக இந்திய அரசுகள் வரவேற்று அவர்களை உபசரித்தன. தமிழகத்தின் 26 மாவட்டங்களில் 104 முகாம்களில் அவர்களை தங்க வைத்து அனைத்து உதவிகளையும் அன்று முதல் அரசு செய்து வருகிறது. இவ்வாறு இந்திய வம்சாவளி மக்களின் இந்திய வருகை இத்துடன் நின்றுவிடவில்லை. தனி ஈழம் என்ற கோரிக்கையை முன்வைத்து வடக்கு கிழக்கு இலங்கை தமிழ் இளைஞர்கள் பல்வேறு போராளி குழுக்களாக பிரிந்து இலங்கை அரசுக்கு எதிராக போராடத் தொடங்கினர். 1980களில் தொடங்கிய போராட்டம் 1990களில் பிரபாகரன் தலைமையில் தீவிரமடைந்து இலங்கை பாதுகாப்பு படைகளுக்கு எதிரான நேரடி யுத்தமாக மாறியது. நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் ஒரு சில இலங்கை தமிழர் உட்பட வன்னி பகுதி மற்றும் கிழக்கு பகுதியில் வசித்து வந்த இந்திய வம்சாவளி மலையக தமிழர் பெருமளவில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் முகமாக தமிழகம் நோக்கி வரலாயினர். இவ்வாறு வந்த இந்திய வம்சாவளி தமிழர்களும் தமிழக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். அரசும் அவர்களை தொடர்ந்து பராமரித்து வருகிறது. 1964 மற்றும் 1974 ஆண்டுகளில் செய்து கொள்ளப்பட்ட ஸ்ரீமா சாஸ்திரி ஸ்ரீமா இந்திரா உடன்படிக்கைக்கு அமைய இந்திய அரசு சார்பில் இந்திய பிரஜைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிவப்பு நிற கடவுச்சீட்டு முறைப்படி வழங்கப்பட்டன. இவ்வாறு கடவுச்சீட்டு பெற்ற அனைவரும் உரிய காலத்திற்குள் இந்தியா வந்திருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. ஆனால் எதிர்பார்த்தபடி உடன்படிக்கையின் அனைத்து அம்சங்களும் குறிப்பிட்ட கால பகுதிக்குள் பூரணத்துவம் பெறவில்லை. 1987 அளவில் இலங்கை இந்திய கப்பல் சேவை நிறுத்தப்பட இந்தியா செல்ல முடியாத ஆயிரக்கணக்கானவர்கள் இலங்கையிலேயே தங்கிவிட்டனர். இனக்கலவரம் மற்றும் உள்நாட்டு யுத்தம் காரணமாக ஏனைய மக்கள் இந்தியா வரும்போது அவர்களுடன் இணைந்து இவர்களும் இந்தியா வரலாயினர். அவ்வாறு வந்தவர்களிடம் தெளிவான விசாரணை செய்யாத அரசு அவர்களையும் அகதிகளாக பதிவு செய்ய அவர்கள் இந்திய பிரஜைகளாக அகதி முகாம்களில் வாழ்ந்து வரலாயினர். இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கு உட்பட்டு இந்திய கடவுச்சீட்டு பெற்றிருந்த கணேசன் என்பவர் 1990 ஆண்டு ஏனைய அகதி மக்களுடன் சேர்ந்து தமிழகம் வந்துள்ளார். போதிய விசாரணைக்கு உட்படுத்தப்படாத இவரும் அகதி முகாமில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்திய பிரஜை என்ற தகுதியுடன் வந்தவரை அகதி முகாமில் தங்க வைத்தனர். பேரன் பேத்திகளுடன் 33 வருடங்கள் அகதி முகாமில் வாழ்ந்த இந்திய பிரஜையான கணேசன் அவர்கள் நீதிமன்ற கதவுகளை இடைவிடாது தட்டினார். மதுரை உயர் நீதிமன்றத்தின் தலையீட்டின் காரணமாக அவரது இந்திய குடியுரிமை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பல்வேறு காரணங்களுக்காக இந்திய குடியுரிமை மறுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றும் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றனர். இலங்கையில் இலங்கை குடியுரிமைக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள், குடியுரிமை கிடைக்காதவர்கள், குடியுரிமைக்கான பரிசீலனையில் இருந்தவர்கள் என இவர்கள் அனைவரும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் ஆவர். பூர்வ குடிகளான ஈழத்தமிழர் என்போர் நிரந்தரமாக இலங்கையர் என்பதால் இலங்கை குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க வேண்டியதில்லை. இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்ட இவர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்ற நிலையில் ஆவணங்கள் எதையும் எடுக்காமல் கடல் வழியில் படகுகளில் தமிழகம் வந்தவர்கள். எந்த விசாரணையுமின்றி அகதிகளாக பதியப்பட்டு முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்களுடன் இலங்கை குடியுரிமை பெற்றிருந்த ஒரு சில இந்திய வம்சாவளி தமிழர்களும் தமிழகம் வந்து அகதிகளாக பதிவு செய்து கொண்டனர். இவ்வாறு பல்வேறு சூழ்நிலைகளில் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு காரணங்களின் விளைவாக ஆயிரக்கணக்கான இந்திய வம்சாவளி தமிழர்கள் இந்தியாவிற்கு அகதிகளாக வந்து தமிழ்நாட்டு முகாம்களில் நாடற்றவர்களாக 40 வருடங்களாக வாழ்ந்து வருகிறார்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல. அது ஆய்வு வாயிலாக உண்மை என நிரூபிக்கப்பட்டுள்ளது. 2008 ஆண்டு இன்றைய இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர்
தோழர் சந்திரசேகரன் தலைமையில் இலங்கை நாடாளுமன்ற குழு தமிழகம் வந்து முகாம்களை ஆய்வு செய்தது. ஆய்வின் பின்னர் அக்குழு இலங்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் 28,500 பேர் இந்திய வம்சாவளியினராக தமிழ் அகதி முகாம்களில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுவரை பொது வழியில் கதைக்கப்பட்ட விடயம் முதற் தடவையாக எழுத்து வடிவில் வந்து உண்மை என நிரூபணமாகியுள்ளது. இவ்வுண்மை தகவலை பல வருடங்களுக்கு முன்பே அகதியின் துயரம் என்ற நூலின் சென்னை பல்கலைக்கழக மேலாள் பேராசிரியர் கலாநிதி திரு சூரிய நாராயணன் அவர்களும் உறுதிப்படுத்தியுள்ளார். இவ்வாறு இந்தியர் என்ற அடையாளத்துடன் சொந்த நாட்டில் அரசின் அலட்சியத்தால் நாடற்றவர்களாக 40 வருடங்களுக்கு மேலாக அகதி முகாம்களில் அடைபட்டு கிடக்கிறார்கள் என்ற உண்மையை இந்திய அரசும் தமிழக பொது சமூகமும் புரிந்து கொள்ள முன்வர வேண்டும். முழுமையாக நிறைவு பெறாத ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம். வியர்வையுடன் இரத்தம் சிந்தி தங்களின் உடல் உழைப்பை வழங்கி இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருந்த இந்திய வம்சாவளி தோட்ட தொழிலாளர்களின் முதுகெலும்பு இலங்கை தேசத்து இனவாதிகளால் பல தடவை உடைக்கப்பட்டதை நாடறியும். குறிப்பாக 1948 மற்றும் 1949 ஆண்டுகளில் இலங்கை அரசால் கொண்டுவரப்பட்ட சட்டங்களால் வாக்குரிமை மற்றும் குடியுரிமை இழந்து 9 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்திய வம்சாவளியினர் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டனர். நாடற்றவர்களை அவர்களின் பூர்வீக நாடான இந்தியாவிற்கு திருப்பி அனுப்ப இனவாத இலங்கை அரசு திட்டமிட்டது. அதன் விளைவாக இரு நாடுகளுக்கும் இடையே 2 ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இலங்கை அரசால் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்ட 9,75,000 இந்திய வம்சாவளி தமிழர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் 2 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அவை 1964 ஆண்டு ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம், 1974 ஆண்டு ஸ்ரீமா இந்திரா ஒப்பந்தம் எனப்பட்டன. அதன்படி இந்தியா 6 லட்சம் பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கி அவர்களை ஏற்றுக்கொள்வதெனவும் இலங்கை 3,75,000 பேரை ஏற்றுக்கொள்வதெனவும் முடிவாகியது. மனித உணர்வு மிதிக்கப்பட்டு போடப்பட்ட ஒப்பந்தம் நிறைவேற்று காலம் 15 வருடங்கள் என நிர்ணயிக்கப்பட்டன. ஆனால் அது நடைமுறையில் சாத்தியப்படவில்லை. 6 லட்சம் பேரை இந்தியா ஏற்றுக்கொள்வதென உறுதியளித்த நிலையில் உடன்படிக்கைக்கு உட்பட்டு விண்ணப்பித்தவர்களில் 4,61,639 பேர் மட்டுமே இந்தியாவிற்கு வந்ததாக புள்ளி விவரம் ஒன்று கூறுகிறது. இந்நிலையில் ஒப்பந்தப்படி விடுபட்ட இந்திய வம்சாவளியினர் இந்தியாவிற்கு அழைத்து வரப்படவில்லை. எனவே உடன்படிக்கையில் ஒத்துக்கொண்ட கணக்கின்படி மேலும் ஏறக்குறைய 1,39,000 பேரை இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் இந்தியாவிற்கு உண்டென்பதை இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்நிலையில் மேற்படி விடப்பட்ட எண்ணிக்கையை சமன் செய்யும் வகையில் முகாம்களிலும் வெளியிலும் உள்ள இந்திய வம்சாவளியினர் என கூறப்படும் அனைவருக்கும் இந்திய குடியுரிமை வழங்க இந்திய அரசு முன்வர வேண்டும். இவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்ட இந்திய வம்சாவளியினர் அகதிகள் என பதியப்பட்டதன் விளைவாக அவர்களின் இந்திய குடியுரிமை மறுக்கப்பட்டு அடிப்படை உரிமைகளையும் இழந்து வருகின்றனர். தமிழக அரசு தன்னால் இயன்ற நலத்திட்ட பணிகளை செய்து வருகின்ற போதும் மருத்துவ கல்வி, அரசு வேலை, நில உரிமை, சுதந்திரமான பயணம், கடவுச்சீட்டு பெறுதல், தேர்தல் பங்களிப்பு என இந்திய பிரஜைக்கான பல்வேறு உரிமைகளையும் இழந்து அவர்கள் அரசின் கண்காணிப்பு வலயத்துக்குள் வாழ வேண்டிய அவல நிலை நீடிக்கிறது. இந்நிலையில் 2019 ஆண்டு குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் நாடுகளில் இருந்து இந்தியா வந்த மத சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்க முன்வந்த இந்திய அரசு இலங்கையில் இருந்து வந்து 40 வருடங்களாக அகதி முகாமில் வாழ்ந்து வரும் இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு இந்தியர் என்ற வகையில் குடியுரிமை வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும். இந்திய வம்சாவளி மக்கள் நாடற்றவர்களாக இந்திய அகதி முகாம்களில் தங்க வைத்திருப்பது உலக அரங்கில் இந்தியாவின் பெருமைக்கு பெரும் இழுக்காகும். நன்றி.